எல்லாருக்குமே வணக்கம். இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டுருக்குது. என்ன அப்டின்னா, அந்த எம்டி அவர்கள் வந்து அவர வந்து கோர்ட்ல வந்து சரணடைஞ்சுட்டாரு. ஸோ இத தொடர்ந்து இவர வந்து அப்படியே உள்ளேயே வந்து உட்கார வச்சிரணும் அப்படின்ற எண்ணத்தில நெறைய பேர் வந்து நெறைய விதமான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தின வீடியோ கூட YouTubeல வந்து நெறைய வைரல் ஆகிட்டு இருக்குது. டெலிகிராம்லலாம் வந்து சம்மந்தமே இல்லாம வாய்ஸ் கால் வந்து பண்றாங்க. அவங்க யாருன்னே தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் மெசேஜும் வந்து பண்றாங்க. ஒழுங்கா போய் கேஸ் குடு, உன்னுடைய பணம் வராது அப்படின்ற போலலாம் வந்து டைப் பண்ணிலாம் அனுப்புறாங்க. ஸோ இந்த மாரி யாருக்காவது வந்து மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அத வந்து பிளாக் பண்ணி விட்டுருங்க. கால் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்கள வந்து திட்டி விட்டுருங்க. ஸோ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபோன கட் பண்ணிருங்க. இவங்கலாம் யாரு? இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றது எனக்கும் வந்து தெரியல. ஸோ இந்த அளவுக்கு எதுக்கு இந்த கம்பெனிய வந்து இழுத்து மூடணும்னு வந்து அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. அப்புறம் பொதுமக்கள் நெறைய பேர் வந்து இந்த ரூ. 1,25,00,000 பணம் குடுத்து அந்த டேப்லெட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் அவங்க அப்கிரேட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இந்த பணத்தெல்லாமே வந்து அவங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற வகையில வந்து பிரெயின் வாஷ்லாம் வந்து பண்றாங்க. ஸோ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கிறோம். அங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குற விதத்தில தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அப்கிரேட் ஆகியிருக்கிறோம். ஸோ யாருமே வந்து இந்த மாரி அவசர முடிவு எடுத்து ஸோ அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து என் பணத்த வந்து வாங்கி குடுத்துருவாங்க அப்படின்னு அவங்கள நம்பி நீங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு ரெடி ஆகாதீங்க. உங்க பணத்த மீட்டு தரேன்னு சொல்லுவாங்க. பட் அந்த கேஸ் வந்து நீங்க போட்ட கம்ப்ளைண்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னு வைங்களேன், ஸோ உங்களுடைய பணம் யார் மூலமாவும் கிடைக்காது. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள இடையில நடு ரோட்ல நிப்பாட்டி விட்டு போயிருவாங்க. ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 20 நாள் தான். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ கம்பெனி வந்து இதுக்கப்புறம் வேற லெவல்ல வந்து நடக்க போகுது. ஸோ யாருமே அவசரப்படாதீங்க. யார் சொல்றதையும் வந்து கேட்காதீங்க, நம்பாதீங்க. ஸோ இன்னும் கூடிய விரைவில வந்து வேற லெவல்ல வந்து கம்பெனி வந்து நடக்கப் போகுது. எம்டி அவர்கள் வந்து கண்டிப்பான முறையில வந்து பெயில்ல வந்துருவாரு. அப்படி இல்லைன்னா, இந்த மேனேஜிங் டைரக்டர் அவங்கலாம் வந்து பெயில்ல வந்துட்டாங்கன்னா, இந்த சிஎம் பேமெண்ட்ட பத்தி கண்டிப்பான முறையில அப்டேட் வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுவோம். எல்லாத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னா பணம் தான். அதுக்கான முடிவ சீக்கிரமா எடுப்பாங்க. அதுக்கான அப்டேட்டும் சீக்கிரமா வந்து யூடியூப் சேனல்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த வந்து உடனே சொல்லணும் அப்படின்றதுனால தான் இமிடியேட்டா வந்து நான் ஒர்க் பண்ற இடத்துல இருந்தே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு சைடு. பொதுமக்களோட பணத்த வந்து மீட்டு குடுக்கறது மூலமா இவங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ஸோ இப்ப என் பணத்த வந்து அவங்க மீட்டு குடுக்கறது மூலமா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? நான் ஏதோ அவங்களுக்கு கமிஷன் குடுக்க போறேனா? ஒண்ணும் கிடையாது. ஸோ இத வச்சு நீங்க முடிவு பண்ணாலே தெரியும். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். உங்களுடைய பணத்த வந்து அவங்க மீட்டு குடுக்கணும்னு எதுக்கு அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. ஸோ இந்த கம்பெனிய வந்து இழுத்து மூடணும். எம்டிய வந்து அப்படியே அந்த ஜெயிலுக்குள்ளேயே உட்கார வைக்கணும். அதுதான் வந்து நெறைய பேத்தோட எண்ணங்கள். ஸோ அது வந்து நடக்கவே கூடாது. நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம். உங்கள நான் அடுத்த அப்டேட்டுடன் சந்திக்கிறேன்.